ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்யலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த காணொலியை பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி இப்போ இன்னைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 4 புத்தி ரேகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புத்தி ரேகை என்பது எவ்வாறு இருக்கும், அதனுடைய பலன்களை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சுருக்கமாக பார்த்துருக்கோம், இப்போ விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இது மேலே இருக்கிறது இருதய ரேகை, இது ஆயுள் ரேகை. இந்த ஆயுள் ரேகைக்கும் இருதய ரேகைக்கும் கீழே இப்படி ஒரு ரேகை வரும், இந்த புத்தி ரேகை. இது ஒரு சில கைகளில் புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஒரு சில கையில சின்னதா இருக்கும், ஒரு சில கையில நீளமா இருக்கும். நீளமா இருந்தா என்ன பலன், அதாவது சின்னதா இருந்தா என்ன பலன்? முதல்ல கட்ட விரலை பார்க்கணும். கட்ட விரல் நல்ல நீளமா நல்ல பெருசா இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. சுக்கரமேடு நல்லா இருந்தா சுக்கரமேடை சுத்தி ஆயுள் ரேகையும் வந்து இந்த புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருந்தா வாழ்வில் சிறந்த அமைப்பு. இந்த புத்தி ரேகை இப்படி நல்லா ஒரு ஆயுள் ரேகையில விட்டு லைட்டா கொஞ்சோண்டு மேல இப்படி இருந்ததுன்னா சிறப்பான புத்தி, முடிவு எடுக்கிறது, நல்ல முடிவெடுத்து வாழ்க்கையில் வெற்றி வீரராக திகழ்வார்கள். இந்த புத்தி ரேகை இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை என்னன்னா நல்ல முடிவெடுக்கக்கூடிய நல்ல திறமை, வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இன்னொன்னு என்னன்னா பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். அவர்கள் நினைச்சதான் செய்வாங்க, நீங்க நினைச்சதை நீங்க சொன்னீங்கன்னா சரி சரின்னு கேட்டுப்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இதுல புத்தி அளவோடு இருப்பது, இப்ப இது வரைக்கும் வந்துருச்சுங்க, நல்ல விஷயம். புத்தி கம்மியா வந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாது, புத்தி சின்ன புத்தி வேலை செய்யாது. இந்த புத்தி ரேகை நீளமா வந்துருச்சுனாலும் அளவுக்கு அதிகமாக அளவோடு இருப்பின் நல்லது. அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் அது விஷமாக மாறிவிடும். அதாவது தற்பெருமை, நமக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புத்தி ரேகை சிறப்பாக இருந்தா யார் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள். புத்தி ரேகை சிறப்பாக இருந்தா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த புத்தி ரேகை புத்தியை மட்டும் குறிப்பதில்லை, மனதையும் குறிக்கும். இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மனம் நல்லா இருக்கும், மனம் திடமா இருக்கும், திடமான மனது படைத்தவர்கள் சொல்லலாம். இந்த புத்தி ரேகையில இந்த இடையில ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று இங்க இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதாவது விடுபட்டு இருந்தால் மனம் அந்த வயதில் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. தீவு, வெட்டு, துண்டு இல்லைன்னா இப்படி வராது, இப்படி புத்தி ரேகை வரும், இப்படி வரும். இந்த மாதிரி வரும்போது அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக மனம் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு, அதாவது சைக்காட்டிஸ்டை பார்த்து டேப்லெட் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை நேர சந்திரன் வீட்டு பக்கம் வளைந்தாலும் மனம் பாதிக்கப்படும். மனம் பாதிக்கப்படுவது எதனால்? புத்தி ரேகையை கொண்டு மனம் நல்லா இருக்கா சரியில்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சந்திரன் வீட்டு பக்கம் வளைஞ்சா கண்டிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு இங்க ஒரு ஸ்டாரோ பெருக்கல் குறியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசை தூண்டி அது மூலமா என்ன செய்யுதுன்னு தெரியாது, மனம் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனால் மரணம் கூட சம்பவிப்பதற்கு, அந்த நட்சத்திரம் புரியுதுன்னா மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல நன்மையும் தீமையும் கலந்ததான் நம்ம கை மூளையினுடைய செயல்பாடுகள். அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது 6 மாசம் ஒருக்க மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அனுபவ கைரேகை சாஸ்திரத்தின்படி இந்த ரேகை அமைப்பு சந்திரமேட்டுக்கு வந்ததுன்னா மிகவும் கெடுதலானது. புத்தி மனம் பாதிக்கப்படும். மனம் பாதிக்கப்படும் போது புத்தி பாதிக்கப்படும். மனம் புத்தியோட சேர்ந்ததுதான். இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார், சின்ன புத்தினா இவ்வளவுதான் தான் வருது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாது, மனம் பாதிக்கப்படும். அப்ப மேடு என்ன இருக்கோ மேட்டின்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில நேரம் 2 ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. அதாவது இது உணர்ச்சி, மனம், காதல். இது மனம், இது உணர்ச்சி. உணர்ச்சியும் காதல் 2 சேருதுன்னு வச்சுங்க, அந்த வயதில் உங்களுக்கு மரணம் கூட சம்பவிப்பதற்கு, ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, மன அதிர்ச்சி ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மனம் சார்.
இந்த மனசுல இருந்து இருதயத்துக்கு ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த வயதில் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி பொழைச்சிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகி பொழைச்சிருவாங்க. இல்லைன்னா மன அதிர்ச்சியாக ஏற்படும். அது எதனால அதிர்ச்சி ஏற்படும்னா இங்க மன்மத மேட்டையும் பார்க்கணும். இது மன்மத மேடு. மன்மத மேட்டுல இந்த மன்மத மேடு இருக்கு இல்லையா, இதுல நிறைய ரேகைகள் இருக்குன்னு வச்சுங்க. மன்மத ரேகைகள், அதாவது தார ரேகை நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது இந்த தாரத்தினால் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விடுபட்டு இருந்தா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்ப இந்த ரேகை இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சார், இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அது விதி ரேகையில் ஏதாவது பிரச்சனைனா பொருளாதாரத்தினால் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகைனா சூரிய ரேகையில தீவு இந்த மாதிரி வரும்போது அவர்களுக்கு அந்த வயதில் அதாவது புகழ் மங்கும், அதாவது புகழுக்கு கெட்ட பேர் ஏற்படும். இதனால மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி இருக்குன்னு நம்ம முழு கையையும் செக் பண்ணா உங்களுக்கு எதனால் மனம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிய வரும். ஆக மொத்தம் புத்தி ரேகையில் ஏதாவது பிளவு, தீவு, வெட்டு, துண்டு இருந்தா மனம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். புத்தி ரேகை சின்னதா இருந்து இந்த புத்தி சின்னதா இருந்து இந்த சுக்கரம் மேடு அதிகமா இருந்ததுன்னா அவர்கள் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அதாவது அந்த மேட்டோட பலனை அதிகப்படும். சுக்கரம் மேட்டோட பலன் என்ன? உடல் உறவு, இன்பம், சந்தோஷமா இருக்கிறது, வண்டி, வாகனம், வீடு, வசதி, மாடு, இது மூலமா நல்ல யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வராத பத்தி மட்டும்தான் யோசனை பண்ணுவாங்க. இந்த புத்தி ரேகை நேரம் அப்படி இப்படி மேல வளையுது சார். மிகச்சிறந்த அமைப்பு. உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்து உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த ரேகை வளைஞ்சு போய் இறுதி ரேகை தொடுதுன்னா அந்த வயதில் இவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு தவறு செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி தவறு செய்து ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிபட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். இந்த மாதிரி புத்தி ரேகை போய் இறுதி ரேகை தொட்டுச்சுன்னா அந்த வயதில் ஒரு அதிர்ச்சி. இப்ப இந்த இடத்துல ஏற்படுதுன்னா அது அதிர்ச்சி, இந்த இடத்துல போய் ஏற்படுதுன்னா அது குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டு வயர் சேர்ந்ததுன்னா ஒரு டச் ஆகி மனம் அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது புதன்மேடு. புதன்மேட்டுக்கு பக்கத்தில் இப்படி வளைஞ்சு போய் தொடுதுன்னா பொருளாதாரத்துக்காக வேண்டி, பொருளை சம்பாதிப்பதற்கு வேண்டி தவறு செய்து, புதன்மேடும் உப்பலா இருக்கு சார். இந்த சுக்கரமேடு, குருமேடு உப்பலா இருக்கு. அப்படிங்கும் போது பொருள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தவறு செஞ்சு காலநோட்டு அடிக்கிறது, கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரி போதைப் பொருளை விற்கிறது, வியாபாரத்தை கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறு செய்து அதன் மூலமாக பொருள் சம்பாதிச்சு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வயதில் மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை கீழே இறங்குச்சுனாவே இப்படி லைட்டா அப்படி இந்த ரேகையில இப்படி கீழே இறங்குச்சுன்னா ஒரு சிறந்த அமைப்பு. அதாவது இசை, நாட்டியம், அதாவது நடிப்பு, கலைத்துறையில் ஈடுபட்டு வாழ்க்கையில் பெரும் புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மற்ற ரேகைகளையும் பார்க்கணும், மித்த மேடுகளையும் பார்க்கணும். இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா ஒன்று நடிப்புல பெரிய ஆளா இருப்பாங்க, சூரிய ரேகை இருக்கணும். நடிப்புல பெரிய ஆளா இருப்பாங்க, இசையில பெரிய ஆளா வர்றதுக்கு, கதை எழுதி பெரிய ஆளா வர்றது, கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை. இப்ப சந்திரன் கற்பனை. இந்த மேட்டுக்கு திரும்பிச்சுன்னா, லைட்டா திரும்பிச்சுன்னா கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில மிகச்சிறந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி ரேகையை கொண்டு நாம் நிறைய விஷயம் கத்துக்கலாம். இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இது மாதிரி போகும். இந்த மாதிரி புத்தி ரேகையில குருமேட்டுக்கு போகுதுன்னா புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு ஒரு அதிகாரமான பதவியில போய் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த புத்தி ரேகையிலிருந்து சனி மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல வேலையில செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க புத்தியை கொண்டு நல்ல வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். பாதி வயசு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் செய்யக்கூடிய செயலினால், வேலையினால், அவர்கள் திறமையினால் அவர்கள் புகழ் அடைவார்கள். புகழ், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் ஒரு 30 வயசுக்கு மேல நல்லா சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கிருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். அதாவது புத்தியினால் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு, அதாவது வியாபாரம் மூலமாக, அதாவது பேச்சு திறமை மூலமாக, புதன் சம்பந்தமான இதில், அதாவது புதன் என்னது, வியாபாரி, பேச்சாளர், பேச்சு துறையில நல்ல பெரிய லெவல்ல வர்றது, அதாவது வழக்கறிஞர், நீதிபதி, இந்த மாதிரி ஒரு பதவியில போய் அமர்ந்து வாழ்வில் வெற்றி பெறுவது, இல்லைன்னா பிசினஸ்ல நல்ல ஒரு புத்தியை கொண்டு வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு வர்றது, இந்த மாதிரி புதன் வீட்டுக்கு போச்சுன்னா புத்தி ரேகையிலிருந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கையை கொண்டு
அனுபவத்தில் மிகச் சிறந்த கருத்துக்களை எல்லாம் நாம் காண முடியும். இப்ப நம்ம கை என்பது நம்ம உடம்பை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இதுல வியாதி உண்டா, மனநிலை பாதிக்கப்படுமா, நல்லது நடக்குமா, தீயது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு ரேகை, இந்த புத்தி ரேகை மட்டும் ஒழுங்காக நேராக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. புத்தி நல்லா இல்லைன்னா, மனசு சரியா இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. இப்ப ஒவ்வொரு ரேகையும் இப்படித்தானே சார் நீங்க சொல்றீங்க? ஆமாங்க. நமக்கு நம்ம உடம்புல ஏதாவது ஒண்ணு கெட்டு போச்சு. ஒண்ணு இல்ல, கண்ணு 2. இந்த கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணு தெரியலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு கையில ஏதோ ஒரு பாதிப்பு வரும்போது என்ன செய்யுது? அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது இப்ப நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ற நம்ம கை ஒரு கண்ணாடி. இப்போ ஹார்ட் லைன், அதாவது இருதய ரேகையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு இருதயம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனைனா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசுக்கு டைரக்டா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ரேகையா இருக்கும், புத்தி ரேகை சின்னதா இருக்கும், சின்ன புத்தி அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தடுமாறி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. சின்ன புத்தியா இருக்கும்போது சுக்கரமேடு செவ்வாமேடு நல்லா இருந்தா அவர்கள் அதாவது அந்த சுக்கரம் சம்பந்தப்பட்டதுல நல்ல தைரியமா முடிவெடுத்து நல்ல ஆசையின் பொருட்டு தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகமான அதே மாதிரி இந்த மெட்டி மன்மதி மெட்டி பார்க்கணும். மன்மதி மெட்டில நிறைய ரேகைகள் இருக்கும்போது அதாவது நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி அதாவது யாரை பத்தியும் கவலைப்படாம தொடர்பு பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஒரு கையை பார்க்கறோம்னா இந்த ரேகை சின்னதா இருந்ததுன்னா இந்த மேடுகள் அதிகப்படும். மேடுகளுடைய வேலையை அதிகமாக காமிச்சிடும். மேடுகள் கம்மியா இருந்து ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா ரேகையுடைய வேலை நல்லபடியா செயல்படும். இருந்தாலும் அந்த மேடுகள் ஆசை கம்மியா இருக்கும். ரேகை படிச்சிருவாங்க. எப்படி புத்தி ரேகை நல்லா இருந்தா நல்ல படிப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. மேடுகள் நல்லா இருந்தா மேடும் ரேகையும் நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில் சிறப்படைய முடியும். புத்தி ரேகை நீளமா இருந்தா அதிகமா நீளமா இருக்கா முக்காவாசி கரெக்டா இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. புத்தி ரொம்ப நீளமா இருந்ததுன்னா அவர்கள் மட்டும் வாழ்வில் சிறந்தப்ப 4 பேருக்கு புத்தி சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். புத்தி ரேகை நல்லா நீளமா இருக்கு சார். புத்தி ரேகை நீளமா இருந்தா 4 பேருக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல திறமைசாலியா இருப்பாங்க. இருந்தாலும் பிடிவாத குணம் கொஞ்சம் காணப்படும். அப்படிதான் நம்ம பண்ணணும். சின்ன புத்தியா இருந்ததுன்னா புத்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அவங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் மேடுகள் எந்த மேடு உற்பத்தி ஆகுதோ, மேடு எப்படி உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணாச்சாரம் அதிகப்படும். புத்தி ரேகை சின்னதா இருந்தா சின்ன புத்தி தான் வேலை செய்யும். அவ்வளவுதான். இப்ப புத்தி ரேகையோட முழு பலன் மனசு, புத்தி, அறிவு வாழ்வில் வெற்றியா தோல்வியா, மனம் பாதிக்கப்படுமா படாதா, அந்த புத்தி ரேகையை பார்த்தோம்னா மனம் பாதிக்கப்படுமா, வாழ்வில் வெற்றி அடைவாரா, இல்ல சின்ன புத்தினால வாழ்வில கெட்டு போறாரா அப்படிங்கிறத நம்ம புத்தி ரேகையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த புத்தி ரேகை கீழே நோக்கி இருக்குதா, மேல நோக்கி இருக்குதா, இந்த புத்தி ரேகையிலிருந்து வேற கிளைகள் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம காட்டி கொடுக்கக்கூடிய ரேகை தான் இந்த புத்தி ரேகை. ஒருவருக்கு புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. அந்த புத்தியை கொண்டு அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். 4 பேருக்கு அதாவது புத்தி சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி ரேகை புத்தியையும் மனதையும் குறிக்கக்கூடியது என்று விரிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வரக்கூடிய காணொளியில் உங்களுக்கு வேறொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.